அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி ஆகும். இந்த மகா சிவராத்திரி எப்படி உருவானது என்று பார்க்கலாம். ஒரு காலத்தில் சர்வசக்தி வாய்ந்த மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர்களில் யார் பெரியவர் என்ற கேள்வி எழுந்தது. இதில் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு பெரும்போட்டி வந்தது. நான் தான் பெரியவன், இல்லை இல்லை நான் தான் பெரியவன் என்று ஆங்காரத்துடன் இருவரும் சண்டையிட்டு கொண்டனர். இந்த சண்டையால் உலகம் பெரும் ஆபத்தை சந்திக்க தொடங்கியது. இவர்கள் இருவரின் ஆங்காரத்தை போக்க திடீரென்று அவர்களுக்கு நடுவே ஒரு ஒளிமயமான தூண் தோன்றியது. அது சாதாரணமான ஒன்று அல்ல. அதன் அடியையும் அதன் முடியையும் யாராலும் காண முடியாத அளவுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் அப்பால் நின்று கொண்டே இருந்தது. அந்த ஒளித்தூணின் பிரகாசத்தால் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்கள் சண்டையை மறந்து திகைத்து போயினர். பின்னர் அதுவே சிவனின் ரூபம் என்பதை உணர்ந்தனர். அந்த ஒளித்தூணின் அடியையும் முடியையும் காண்பவரே மும்மூர்த்திகளில் பெரியவர் என்று சிவன் ஒரு சவாலை விடுவித்தார். விஷ்ணு ஒரு பெரும் வராக அவதாரம் எடுத்து அந்த ஒளித்தூணின் அடியை தேடி பாதாள லோகத்துக்கு சென்றார். அதே சமயம் பிரம்மா ஒரு அன்னப்பறவையாக மாறி வானத்தில் உயர பறந்து அதன் முடியை தேடி சென்றார். பல யுகங்கள் கடந்தாலும் இருவராலும் அதன் அடியோ அல்லது முடியோ காண முடியவில்லை. முடிவில் தங்கள் ஆங்காரத்தை துறந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் முன் தலை வணங்கினார். அப்போது அந்த ஒளித்தூணில் இருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். தான் உலகை படைத்து காத்து அழிக்கும் பரம்பொருள் என்பதை உணர்த்தினார். எந்த ஒரு ஆரம்பமும் முடிவும் இல்லாத பிரபஞ்ச சக்தியாக சிவன் இருக்கிறார் என்பதை இந்த லிங்கோத்பவ கதை நமக்கு உணர்த்துகிறது. இப்படி சிவன் தனக்குரிய பெரும் சக்தியை வெளிப்படுத்திய இரவே மகா சிவராத்திரியாகும். இந்த புண்ணிய நாளில் கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டால் சகல பாவங்களும் நீக்கி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய நமக. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது தெய்வீக ராகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.